ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் தொடர்வதாக இந்தியா அறிவித்துள்ள நிலையில் பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். தவறு செய்தவர்கள் கட்டாயமாக தண்டிக்கப்பட வேண்டும், அதுவும் மிகவும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இதில் பாராபட்சம் என்பதே இருக்கக்கூடாது. அநியாயமா டூருக்கு போயிட்டு வரலான்ட்டு போனவங்களை அநியாயமா சுட்டு கொண்டது, அப்புறம் நம்ம நாட்டுக்காக பாதுகாக்கிறாங்க. இல்லைன்னா நமக்கு தானே பிரச்சனை. மக்கள் பொதுமக்கள் மேலே எதுவும் இது பண்ணல. அது அராஜகம் யார் பண்ணுறாங்களோ அவங்க அநியாயம் பண்ணுறவங்க மேலே தான் பண்ணிட்டு இருக்குது. 24 பேர் கொல்லப்பட்டதில் அவங்க பாகிஸ்தான் கொண்டிருந்தாங்கன்னா இந்தியா பதிலடி தாக்குதல் கொடுக்கறதுல எந்த தவறும் இல்லை. இதுக்கு மேலேயும் தாக்குதல் நடத்தினாலும் எந்த தவறும் இல்லை. நம்ம இந்திய நாட்டுக்கு மேலே யார் போர் தொடுத்தாலும் சரி அவங்களை எதிர்த்து இந்தியா போர் தொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். நாங்கள் இந்திய இராணுவத்திற்கு கண்டிப்பாக முழு உறுதுணையாக இருப்போம். அதாவது இப்போது அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அவங்க ஃபண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது பாகிஸ்தான் கவர்மெண்ட் அந்த தீவிரவாதிகளுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையான தெரிஞ்சால் நம்ம என்ன நடவடிக்கை வேணால் எடுக்கலாம். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தாக்குதலில் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதனால் பீதியடைந்துள்ள பூஞ்ச் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராம மக்கள் வீடுகளை பூட்டிக் கொண்டு பேருந்துகள் மூலம் பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்கின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.